சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக பெற்றவர்கள் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நாம் வளர்க்க வேண்டும், வேத வசனங்களை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை பெற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த காணொளியை நான் உருவாக்கி இருக்கிறேன். வேத வசனம் இப்படியாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 22 வசனம் 6 நான் படிக்கிறேன். நன்றாக கவனித்து பாருங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ பெற்றெடுத்த உன் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவனை என்னுடைய வேத வசனங்களை சொல்லி என்னுடைய வேத வசனங்கள் வழியிலே அவனை நடத்து என்று சொல்லப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வேத வசனத்தின் வழியில் நடத்துகிறீர்கள்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சின்ன வயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் அவன் முதிர் வயது வரை அதை விடாதிருப்பான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இவன் என்னுடைய அக்கா பையன், என்னுடைய அக்காவும் மாமாவும் ஆண்டோடைய வார்த்தையை இந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன். நில்லுபா. இது என்னதுப்பா? பைபிள். இது நீ படிப்பியாப்பா? டெய்லி படிப்பியாப்பா? யாருப்பா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க? ஓ, அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுப்பாங்களா? சரி, இதுல இருந்து நான் கேள்வி கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியுமாப்பா? முடியும் சொல்லு. நான் ஒரு சில கேள்வி கேட்கட்டாப்பா உங்ககிட்ட, பதில் சொல்றியா? பா, நம்ம படிச்ச உண்மையான கடவுள் யாருப்பா? ஏசப்பாவை முத்தத்தால ஒருத்தர் காட்டி கொடுத்தாருல்ல, அவர் பேர் என்னப்பா? ஏசப்பாவை மறுதளிச்சுட்டு ஒருத்தர் போனாரு, அவர் பேர் என்னப்பா? பெரிய ஒரு கப்பல் கட்டினாருல ஒரு தாத்தா, அந்த தாத்தா பேர் என்னப்பா? ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, அந்த பாட்டி பேர் என்னப்பா? விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர் யாருப்பா? 6 லட்சம் மக்களை வழிநடத்தினாரே, அவர் பேர் என்னப்பா? செங்கடல 2ஆக பிளந்தாரே, அது யாருப்பா? 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு மேலாக பங்கிட்டு கொடுத்தாரே, அவர் பேர் என்னப்பா? ஏசப்பா எத்தனாவது நாள் உயிரோடு எழுந்தாரு? ஏசப்பாவுடைய அம்மா பேர் என்னப்பா? ஏசப்பாவுடைய அப்பா பேர் என்னப்பா? ஏசப்பா எங்கப்பா பிறந்தாரு? எந்த ஊர்லப்பா பிறந்தா? கோலியாத்த ஜெயிச்சது யாருப்பா? தாவீது எத்தனை கல்லுப்பா கையில எடுத்துன்னு போனாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் அவர்களை வளர்க்க வேண்டும், கர்த்தருடைய வழியில் அவர்களை நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.